நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். சிவபுராணத்தின் 5ஆம் நாள் வரிகள் 29லேருந்து 35 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். அடுத்த 7 வரிகள். இந்த பாடல் இதனுடைய அர்த்தம் ரெண்டையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல பாடலை பார்த்துடலாம். வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. இறைவனுடைய பெருமையை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கவங்களுக்கு கண்டிப்பா மறுபிறப்பு கிடையாது அப்படின்னு நம்மளுடைய வேதங்கள் குறிப்பிட்டிருக்கு. என்னென்ன பிறவிகள்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதில் இன்னும் எப்படிப்பட்ட பிறப்புகள்லாம் எடுத்து நான் களைச்சு போயிட்டேன் அப்படிங்கிறத இறைவனிடத்துல சொல்லும் விதமாக இந்த 7 வரிகள் அமைஞ்சிருக்கு. வேதங்கள் ஆகமங்கள் இப்படி எல்லாத்துலேயும் ஆராய்ந்து அறிந்து இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய பிறப்பின்படி குட்டி குட்டி விஷயங்கள்ல ஒரு சின்ன அணுல கூட இறைவன் எப்படி அமைஞ்சிருக்கிறாரு, ஒளிஞ்சிருக்கிறாரு, அவர் தான் அதன் காரணகர்த்தாவாக இருக்கிறாரு அப்படிங்கிறத விளக்கும் விதமாக தான் இந்த 7 வரிகள் அமைஞ்சிருக்கு. அதனுடைய அர்த்தத்தை பார்த்துடலாமா? வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய், வலிமையான அசுரர்களாக முனிவர்களாக தேவர்களாக இப்படியெல்லாம் பிறந்து செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள், இப்படிப்பட்ட இது எல்லாமே ஒவ்வொரு விதமான பிறப்புகள், இது எல்லாத்தையும் பிறந்து 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 ஒவ்வொரு ஜென்மத்தையும் நான் கழிச்சிட்டு இருக்கேன். பிறந்திழைத்தேன் எம்பெருமான், பிறந்து பிறந்து நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன் இப்படி ஜென்மங்கள் எடுத்து அப்படின்னு சொல்லுவதாக அமைஞ்சிருக்கு. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், மெய்ப்பொருள் உண்மையான பொருளாக இருக்கக்கூடிய இறைவா, உன்னுடைய திருவடிகளை கண்டு இன்றைக்கு நான் வீடு பேறு அடைந்தேன், நான் முக்தி நிலையை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லும் விதமாக அமைஞ்சிருக்கு. உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற, என்னுடைய உள்ளத்தை ஆட்கொண்டு ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்துல ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன அணுவிலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இந்த உலகத்துல எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்கக்கூடிய இறைவா, உன்னை நான் வணங்குகிறேன். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, மெய்யாக இருக்கியா, உன்னை பற்றி தேடக்கூடிய தேடல்கள் எல்லாத்துக்குமே விடை ரொம்ப அற்புதமானதாக ஆச்சரியமானதாக இருக்கிறது இறைவா. நீ பெரியவனாக தான் இருப்ப, ரொம்ப உலகத்துல மிக பெரியவனாக இருப்ப அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துல கூட இந்த உலகத்துல நீ நிறைஞ்சிருக்க அப்படிங்கிறது வேதங்களும் ஆகமங்களும் சொல்றது மட்டும் இல்லாம எங்களுக்கும் அதிசயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு இறைவனை பத்தி அவரால நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஜென்மங்கள் நம்மளுடைய பிறப்புகளை பற்றியும் விளக்கும் விதமாக இந்த 7 வரிகள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிவபுராணத்துல பல விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து சிவபுராண எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. அதுக்கு நீங்க திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாளைய எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா. நன்றி.